டெக்னிக்கல் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம Samsung Galaxy A21s ஓட அன்பாக்சிங் அண்ட் சின்ன ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸை பொறுத்தவரை ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் தான், எந்த மாற்றமும் இல்லை. அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஃபோனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் A21sங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைட்லேயும் Samsung Galaxy A21sங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோனோட மாடல், என்ன கலர், அப்புறம் இன்பில்ட் மெமரி எவ்வளோ, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஸ்பெக்கும் கொடுக்கல. பாக்ஸோட ரைட் சைடில் வாரண்டி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸில் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. அது டிபியூ கேசிங்காக இருக்குன்னு நினச்சி ஆசையாக திறந்து பார்த்தா அதில் வெறும் சில டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் இருக்குது. டிபியூ கேஸ் இல்லை. ஆமாங்க, இந்த ஃபோனோட டிபியூ கேசிங் கொடுக்கல. சரி, இந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேண்ட்ஃபோன் இருக்குது. பில் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் பில் பண்ணியிருக்காங்க. பின் பக்கமும் பிளாஸ்டிக் தான், பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃபோன் மேலே இருக்க கவரில் சில ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஃபோன் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு வேறு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இந்த ஃபோனை பற்றி அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 வாட்ஸ் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜர். அப்புறம் ஒரு ஸ்டிக்கர், பேசிக்கான ஹெட்ஃபோன், அப்புறம் ஒரு சிம் இஜெக்டர் டூல். அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். வேறு எதுவும் இல்லை பாக்ஸுக்குள்ளே. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு ஃபோனில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பாடி ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்கனால அதோட வெயிட் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது. கையில் ஃபோன் வச்சுருக்குமா இல்லையாங்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஃபோன் மேலே இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை பூட் பண்ணிடலாம். ஓகே, பூட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபோனோட ஓவர்வியூ பற்றி பார்த்துடலாம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்யூம் ராக்கர் பட்டன் இருக்குது. அது கீழே பவர் பட்டன் இருக்குது. ஃபோனோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் 3.5 மைக்ரோஃபோன் ஜாக் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இது ஒரு டெடிக்கேட்டட் சிம் கார்டு ஸ்லாட். இதில் 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போட முடியும். ஃபோனோட டாப்பில் ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கீழே சாம்சங் பிராண்டிங் இருக்குது. இந்த ஃபோனில் 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வெறும் HD+ தான், ஃபுல் HD கிடையாது. இந்த டிஸ்பிளேயோட ஏஜ் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிறதுனால டெம்பர் கிளாஸ் ஒட்டும் போது கேப்பு தெரியுது. டிஸ்பிளேல டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா. இது ஒரு அப்பேச்சர் f2.2 வருது. இந்த ஃபோனில் லேட்டஸ்ட்டு சிப்செட் Exynos 850 octa-core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது Android 10 பேஸ் பண்ணி Samsung One UI 2.1 ரன் ஆகுது. இந்த ஃபோனில் 5000 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் இந்த இடத்துல பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது, டைப் சி யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் NFC கிடையாது. இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் வருது. முதல் வேரியண்ட்டு 3GB RAM 32GB மெமரி, ரெண்டாவது வந்து 4GB RAM 64GB மெமரி, மூணாவது
6GB RAM 64GB மெமரி. நான் வச்சுருக்கிறது 6GB RAM 64GB மெமரியோட வருது. இதோட விலை 18,499 ரூபா. இந்த ஃபோனில் ஒருத்தர் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.